உங்களுக்கும் ஆண்டவர் நினைப்பது, யோசிப்பது, சிந்திப்பது என்கிற ஆற்றலை வைத்து படைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான படைப்பு மனிதன். ஏனென்றால் மனிதனை எப்படி படைத்திருக்கிறார் என்றால் கடவுளை போல் படைத்திருக்கிறார். கடவுளை விட சற்று சிறியவனாக படைத்திருக்கிறார். என்னைக்காவது அப்படி நினச்சிருக்கீங்களா? கடவுளை விட நான் சற்று சிறியவனாக படைக்கப்பட்டேன் என்ற எண்ணம் வந்துட்டாவே தப்பு பண்ண மாட்டாங்க. மனுஷன் அதை அறியவில்லை. கடவுளை விட சற்று சிறியவனாக நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற உணர்வு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கிடையாது. கடவுள் எப்படிப்பட்டவர்? நினைக்கிறவர், யோசிக்கிறவர், சிந்திக்கிறவர். ஸ்தோத்திரம். அவரிடத்தில் யோசிப்பது இருக்கிறது, சிந்திப்பது இருக்கிறது, நினைப்பது இருக்கிறது, கற்பனை வளம் இருக்கிறது அவரிடத்தில். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அப்படியே உங்களையும் படைத்திருக்கிறார். யோசிப்பதுங்கிறது ஒன்று இல்லாட்டா உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைங்க, வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. சிந்திப்பது என்பது இல்லாவிட்டால் நம்ம மனுஷ ரகத்துக்கே ஆட்கள் கிடையாதுங்க. எண்ணம் என்பது இல்லாவிட்டால் இந்த உடல் இருந்து என்னங்க பிரயோஜனம்? எண்ணம் என்பது உள்ள ஒர்க்காவாட்டா, பிரைஸ் காட், மனம் என்பது உள்ளே ஒர்க்காக விட்டால், நினைக்கிற நினைவு ஒன்று உருவாக இல்லாவிட்டால் நம்ம இந்த உடலை வாழ்வதே வீணா போயிடும். உங்களை படைக்கும் பொழுது தாயின் வயிற்றிலேயே நினைவுகள், கற்பனை செய்வது, யோசிப்பது, சிந்திப்பதெல்லாம் உள்ள வைத்திருக்கிறார். அதை பார்க்க முடியுமா? என் நினைவை நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நான் யோசிப்பதை ஒரு உறுப்பாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நீங்கள் சிந்திப்பதை ஒரு உறுப்பாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அவை எப்படி இருக்கிறது என்றால் ஆவியின் மண்டலமாக இருக்கு, ஸ்பிரிட்ல இருக்கு, ஆவியின் மண்டலமாக இருக்கு. தோத்திரம். உங்க வாழ்க்கையை வடிவமைப்பது உங்கள் நினைவு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனம். இந்த மூணும் பிரச்சனைனா, வாழ்க்கை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, தேச பிரச்சனை, உலக பிரச்சனை. இந்த மூணு எந்த மனிதனுக்கு கரப்ட் ஆகுதோ, பிரைஸ் காட், அவன் நிலையற்றவனாக இருப்பான் தன் வாழ்க்கையில். உங்க மனம் முக்கியம். படிக்கிறவனுக்கு மனமும் எண்ணமும் அவனுக்கு முக்கியம். அவன் மனம் படிப்பதில் இல்லாவிட்டால் அவனால் படிக்க முடியாது. அவன் எண்ணம் படிப்பில் இல்லாவிட்டால் அவன் படிக்க முடியாது. அவன் தாய் தகப்பன் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் முடியாது.